இக்காலத்துல என்ன பார்க்கறோம்னா, குற்றம் செய்பவர்களுக்கு இந்த துணிவுக்கு காரணம் அவங்களோட அரசியல் தொடர்பு. நம்ம எதை செய்தாலும் நம்ம தலைவர் நமக்கு சப்போர்ட் கொடுப்பாரு, நமக்கு பேக்கிங் இருக்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. தமிழ்நாட்டில் பாருங்க, இப்போ அடுத்த இந்த 2025 முழுக்க பார்த்தீங்கன்னா தேர்தல், இட்ஸ் எலெக்ஷன் இயர். எலெக்ஷன் இயர்ல இந்த மாதிரி சம்பவம்லாம் ஹைலைட் ஆகும். இப்போ ஆளுங்கட்சியினர் கூறுவதிலையும் ஒரு இது இருக்குது. என்ன அவங்க சொல்றாங்க, இல்ல இது எல்லா இன்சிடென்ட்டையும் பெருசு பண்ணப்படுறது, இதுல அரசியல் நடக்குது. இல்ல, இந்த மாதிரி சம்பவத்தில் அரசியல் நடக்குங்க. ஆனா இந்த மாதிரி அரசியல் நடக்க தெரிஞ்சுட்டாவது நீங்க அதை தடுக்கணும். அதிகாரி அளவிலையோ இல்ல பல்கலைக்கழக அளவிலையோ இல்ல மாநில அரசு அளவில் வந்து நடவடிக்கைகள் ஏதாவது குறைபாடு வந்துச்சு வருங்க. இப்ப இதை என்ன சொல்றாங்க, இல்ல ப்ரோஹிபிட்டரி ஆர்டர்ஸ் வயலேட் பண்ணாங்க, அதனால இவங்களெல்லாம் கைது செய்தோம், அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் கூடாது, ப்ரோஹிபிட்டரி ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம், தடுப்பு சட்டம் இப்ப அமலா இருக்குது அங்க அப்படி. சரிங்க, அப்போ ஏன்னா போலீஸோட அது இதுங்க. பட் அதே நேரத்தில் அரசு தரப்பில் இருந்து எடுக்கும் நடவடிக்கை, போலீஸ் தரப்பில் இருந்து நடவடிக்கை, அதுலலாம் ஒரு இது இருக்கணுங்க. அதாவது இதுல அரசியலுக்கு இடம் இல்லாம பண்ணணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கு. லஞ்சம், ஊழல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை பெனிஃபிட் பண்றது, ஒரு இது பண்றது, அந்த மாதிரி பெரிய கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு கட்சியினரை விட கட்சியில் இருக்கிற பெரிய குடும்பத்தில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் இல்லைன்னா இது கான்ட்ராக்ட் கிடைக்காதுங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்றாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், அதாவது மாணவிக்கு பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை கொடுக்கப்பட்ட விவகாரம், அந்த எஃப்ஐஆர் கசிஞ்ச நிகழ்வு, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் போராட்டங்கள் பெரிய அளவுல வெடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? இப்போ நான் டெல்லியிலேருந்து பார்க்கும் பொழுது, டெல்லியில் இருக்கிற அரசியல் வட்டாரங்கள் இதை பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலைமையை வச்சுதான் எல்லாரும் கவலையா இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்தது, அதுவும் அண்ணா பல்கலைக்கழகம்ங்கிறது சென்னைக்குள்ள இருக்கிற பல்கலைக்கழகம், ஏதோ தனி எங்கோ கிராமப்புறத்தில் இருக்கிற இடம் இல்லை. இது எப்படி இந்த சம்பவம் நடந்தது, இந்த சம்பவத்தை செய்யறதுக்கு தைரியம் எப்படி வந்தது, இதுல எத்தனை பேர் இன்வால்வ்டு, ஒருத்தர் தான் அக்யூஸ்டா, இப்போ யார் பிடிப்பட்டுப்பட்டிருக்காரோ அவர் தானா, இல்லை வேற யாராவது இருக்காங்களா, அவருக்கு ஏதாவது அரசியல் தொடர்பு உண்டா, அந்த அரசியல் தொடர்புனால அவருக்கு இந்த மாதிரி குற்றம் செய்யறதுக்கு ஒரு துணிவு வந்ததா, இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து அரசியல் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் என்னன்னா மாணவிகளுக்கு இடையே இருக்கிற ஒரு பயம், ஒரு பதற்றம். ஏன்னா பல்கலைக்கழகங்கிறது அவங்க படிக்க வர இடம், அந்த இடத்துல அவங்களோட சொந்த செக்யூரிட்டி பெரிய ஹெட்டேக்கா இருக்கக்கூடாது. காலத்தில் பாருங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரும் அவங்க ஃப்ரீயா வர்றாங்க, படிக்கிறாங்க, இது பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு நடமாட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா இது 2-3 விஷயம் சொல்லுதுங்க. ஒன்று, பல்கலைக்கழகத்தோட செக்யூரிட்டி என்ன லெவல்ல இருக்குது. இப்ப பாருங்க, எல்லா பல்கலைக்கழகத்திலையும் பார்த்தீங்கன்னா, அகில இந்தியாவை பத்தி நான் பேசுறேன், ஏன்னா எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அதை பிரைவேட் ஏஜென்சிஸ் பார்க்காங்க, அதோட போலீஸ் தொடர்புல இருப்பாங்க, உள்ள யார் வராங்க, அவங்க ஐடென்டிட்டி கார்டு எடுத்துட்டு வர்றாங்களா, அங்க யார் உள்ள போனாலும் ஒரு கார்டு இருக்குங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதா. இப்போ இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. அதுல வந்து ஒண்ணு கிளியரா தெரியுதுங்க, உள்ளுக்குள்ள பாதுகாப்புக்கு கம்ப்ளீட்டா ஒரு இது இருக்குது. ரெண்டாவது, சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்களா. ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா, டெல்லி பல்கலைக்கழகம் இருக்கட்டும், ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா, பிரைவேட் செக்யூரிட்டி, அங்க லோக்கல் போலீஸ் காவலர் நிலையம் இருக்கு பாருங்க, அதோட டச்லயே இருப்பாங்க. ஏன்னா இப்ப 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 நம்ம இருக்கிற ஒரு டைம் பாருங்க, இது ரொம்ப கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்குது. அப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த யார் எப்படி இவர் உள்ள போறாரு வெளில வராரு, கேட்டாங்க மனைவி ஏதோ வேலை செய்யறாங்க. இப்ப மனைவி எங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லி யார் வேணா எங்க வேணா போக முடியுமா. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்குதுங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன, நீங்க அரசு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா, இல்ல சென்னை போலீஸ் உடனடியாக பிடிச்சிட்டாங்க, குற்றவாளியை அக்யூஸ்ட பிடிச்சிட்டாங்க, இதுல வேற ஒண்ணும் கிடையாது, அப்படி ஒண்ணும் அரசியல் இவருக்கு பேக்கிங் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் சில போட்டோலாம் வருது பாருங்க,
அமைச்சரோட இருக்கிறதாகவோ இல்லை ஒரு தலைவரோட இருக்கிறதாகவோ. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அதிமுக போட்ட போஸ்டர் வேற, யார் இந்த சார். இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, இது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை பத்தி விஷயம் இல்லைங்க. இக்காலத்துல என்ன பார்க்கிறோம்னா, குற்றம் செய்பவர்களுக்கு இந்த துணிவுக்கு காரணம் அவங்களோட அரசியல் தொடர்பு. நம்ம எதை செய்தாலும் நம்ம தலைவர் நமக்கு சப்போர்ட் கொடுப்பாரு, நமக்கு பேக்கிங் இருக்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. சரி, இப்படி இருக்கும் பொழுது அந்தந்த கட்சி தலைமை இது மேல கடுமையா இதை எடுக்கணும். இதுல தொடர்பு உள்ளவர்களுக்கோ இல்ல இன்வால்வ் அவங்களுக்கு டிக்கெட்டே கொடுக்க கூடாது. நீங்க எலெக்ஷன்லயே அவங்களை நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா பாருங்க, இவங்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் இவங்க அவங்களை யூஸ் ஆறாங்க. சொல்ல போனா மசில் பவர் இருக்கு பாருங்க, மசில் பவர், மணி பவர் நம்ம அரசியல்ல தேர்தல்ல இது ஒரு காரணங்க இந்த மாதிரி. ஏன்னா இந்த சம்பவம் பாருங்க வந்த உடனே எல்லாருக்கும் கல்கத்தா சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜில் நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க, கல்கத்தால ஒரு டாக்டரோட இரவு நடந்த சம்பவம். அதுல பிடிப்பட்டவரும் பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய்ங்கிறவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட தொடர்பு, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நடத்த அந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற தலைவர்களோட ஊழலோட தொடர்பு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு தோணுதுங்க, இதை சீஃப் மினிஸ்டர் இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு கட்சியில இப்படிப்பட்ட தொடர்பு உள்ளவர்களுக்கு இந்த வரப்போற தேர்தலில் டிக்கெட் கிடையாதுன்னு ஒரு அறிவிப்பு விடணுங்க. இப்படி இந்த மாதிரி ஒன்று விட்டீங்க வச்சுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்படி திமுகவே செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்டுக்காரங்களுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அரசியலுக்கும் குற்றவாளி இந்த மாதிரி குற்றம் செய்பவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குதுங்க. இதை பாருங்க, நம்ம அப்பப்போ பேசணும், அரசியல் கிளீன் அப் பண்ணணும், கிளீன் பாலிடிக்ஸ். கிளீன் பாலிடிக்ஸ் கிளீன் கேண்டிடேட்ஸ், கிளீன் பேக்ரவுண்ட். அண்ட் எப்போ நீங்க நல்ல கேண்டிடேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கூட வரவங்களும் கொஞ்சம் கிளீனா இருப்பாங்க. நீங்க எப்படியாவது சீட்டை ஜெயிச்சுன்னா எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னா அவங்க யார்கிட்ட பலம் இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி ஆள்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க தங்க லெவல்ல என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறாங்க, கேட்பாள் ஆள் கிடையாது. நம்ம சென்னை போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது நல்ல விஷயம்தான். ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இது இப்போ எஸ்ஐடியே போட்டுட்டாங்க. இப்போ எஸ்ஐடி போட்டு தனியாக ஆஃபீஸர்ஸ், அது லேடி ஆஃபீஸர்ஸை போட்டு என்கொயரி நடக்குது. அண்ட் இந்த மாதிரி சம்பவத்தை வச்சுட்டு கூட பிரதமர் பலமுறை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், மகளிர் மேல இந்த மாதிரி குற்றம் இருந்தால் உடனடியாக நடவடிக்கணும். இதுல அரசியலோ கட்சியோ இவன் இந்த கட்சியோ அந்த கட்சியோ இவருக்கு தொடர்பா அவர் தொடர்புல பார்க்காம நடவடிக்கை எடுக்கணும். அந்த பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது, எல்லா தளபதிகளுக்கும் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்தாங்க வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் டிசிஷன் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் அட்லீஸ்ட் குறைய ஆரம்பிக்கும், ஒரு பயம் வரும். சார், இப்போ இந்த கல்லூரி மாணவி விவகாரம் குறித்து நேற்று மாலை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் RN ரவி அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. சிறிது நேரத்திலேயே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் RN ரவி அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. இன்று காலை ஆளுநர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறது? இல்லைங்க, ஆளுநருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எது தமிழ்நாட்டையே ஒரு பதற்றத்தில் விட்டுருக்குதோ இதுல அது அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஆளுநர் ஒரு சான்சலர் மாதிரிங்க, அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அவர் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் கட்டாயம் அனுப்புவார். எதிர்கட்சிகள் தலைவர்கள் ஆளுநரை சந்திச்சு சொல்லுவது என்னன்னா, இந்தந்த குற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இது பின்னணியில் பிடிக்க வேண்டும், முன்னணியில் யார் இருக்காங்க பின்னணியில் யார் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கிரைம் பாருங்க, இது ஒரு தனிப்பட்ட கிரைமா இருக்காது. இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடுவாங்க மற்ற வேற ஏதாவது கிரைம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது அந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஏதோ ஒரு ஊழலோ இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது கனெக்டடா இருப்பாங்க. இல்லைன்னா இவ்வளவு தைரியம் யாருக்குமே வராதுங்க. இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு துணிவு வரணும்னா நமக்கு ஒன்றும் ஆகுதுன்னு சொல்லி தானே பண்றாங்க. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு. அதனால இப்ப ஆளுநர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. சமீபத்தில் புதுதில்லியில் பிரதமரை சந்திச்சுட்டு போனாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் பாருங்க, இப்போ இப்போ அடுத்த இந்த 2025 முழுக்க பார்த்தீங்கன்னா தேர்தல், இட்ஸ் எலெக்ஷன் இயர். எலெக்ஷன் இயர்ல இந்த மாதிரி சம்பவம்லாம் ஹைலைட் ஆகும். இப்போ ஆளுங்கட்சியினர் கூறுவதிலேயும் ஒரு இது இருக்குது. என்ன அவங்க சொல்றாங்க, இல்லை இது எல்லா இன்சிடென்ட்டையும் பெருசு பண்ணப்படுறது, இதுல அரசியல் நடக்குது. இல்லை, இந்த மாதிரி சம்பவத்தில் அரசியல் நடக்குங்க. ஆனா இந்த மாதிரி அரசியல் நடக்க தெரிஞ்சுட்டாவது நீங்க அதை தடுக்கணும். நீங்க ஆக்ஷன் எடுத்து ஒரு டைரக்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இம்பாக்ட் இருக்கும். போலீஸ் செய்யறாங்க, நம்ம போலீஸை ஒன்றும் பெரிய ஒரு குற்றத்துக்கு சொல்ல முடியாது, போலீஸ் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல போலீஸ் எல்லாத்தையும், ஆனா போலீஸோட
பல்கலைக்கழகம் நடத்திருக்கிற இது அத்தாரிட்டிஸ் இருக்காங்க பாருங்க, எல்லா யூனிவர்சிட்டியும் அவங்க அத்தாரிட்டிஸ் அவங்க இதை பத்தி யோசிக்கணும். அண்ட் உடனடியாக காவல் அருகில் இருக்கிற காவல் நிலையத்தோட காவல் அதிகாரிகளுடன் ஒரு இது கோஆர்டினேஷன் பண்ணி எங்கெல்லாம் இந்த மாதிரி செக்யூரிட்டி இருக்குதோ, அப்புறம் பாருங்க பல்கலைக்கழகத்தில் கேம்பஸ்குள்ள பாருங்க நல்ல லைட்டிங் இருக்கணும், சிசிடிவி போடணும், அப்பப்போ ஏதாவது செக்யூரிட்டி ஒரு லோக்கல் செக்யூரிட்டி ஏற்பட்டியாவது ஒரு பேட்ரோலிங்காவது நடக்கணுங்க. எங்க பாருங்க மாணவ மாணவிகள் அவங்க அப்படியே உள்ள போயிட்டு வருவாங்க, எங்கேயாவது உட்காருவாங்க, பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விதமான கண்காணிப்பு தேவை, அதுவும் பாதுகாப்பு கண்காணிப்பு. ஒரு புரோட்டோகால் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் இது இந்த மாதிரி ஒரு இது வரணுங்க. பாருங்க மாணவ மாணவிகள் கல்லூரி போயிட்டு வருது, அவங்க ஹாஸ்டல்ல இருந்து போறாங்களோ இல்லை தங்க வீட்டுல இருந்து போறாங்களோ, ஒரு செக்யூரிட்டி இருக்கணுங்க. இது மினிமம் ஒரு லா அண்ட் ஆர்டர் நம்ம சொல்லும் பொழுது, நம்ம ஒரு நாகரிகமான சொசைட்டி சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஷாக் பண்ணுது. அண்ட் மத்திய அரசு தரப்புல இருந்தும் மத்திய அரசு ஹோம் மினிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா பல முறை இதை பத்தி அவங்க இதை அனுப்பிச்சுட்டே இருக்காங்க கம்யூனிகேஷன்ஸ். இது மேல கட்டாயமாக ஆளுநர் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு நிலைமை, தீவிரவாதிகள் நடமாட்டம், இதை பத்திலாம் நிறைய பிரீஃபிங் பண்ணியிருக்காங்க பிரதமரை சந்திச்ச போது. சார், இப்போ இந்த மாணவ விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே போராட்டங்களை அறிவிச்சு போராட்டங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் நேற்று தாவேகா கட்சியை சேர்ந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. மற்றும் பாத்தீங்கன்னா பல போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கல்கத்தா விவகாரம் போல இங்க தமிழகத்திலையும் இந்த மாணவ விவகாரம் போராட்டம் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாவேகா கட்சி சார்பாக கல்லூரிகளாக சென்று மாணவிகளிடத்துல விஜய் அவர்கள் எழுதிய லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மாணவர் புரட்சி, மாணவர்கள் போராட்டம் தீவிரம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லைங்க, அது தீவிரமடைக்க வாய்ப்பு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, அதிகாரி அளவிலையோ இல்லை பல்கலைக்கழக அளவிலையோ இல்லை மாநில அரசு அளவில் நடவடிக்கைகள் ஏதாவது குறைபாடு வந்துருச்சு வருங்க. இப்போ இதை என்ன சொல்றாங்க, இல்லை ப்ரொஹிபிட்டரி ஆர்டர்ஸ் வயலேட் பண்ணாங்க, அதனால் இவங்களெல்லாம் கைது செய்தோம், அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் கூடாது, ப்ரொஹிபிட்டரி ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம், தடுப்பு சட்டம் இப்போ அமலா இருக்குது அங்க அப்படி. சரிங்க, அப்போ ஏன்னா போலீஸோட அது இதுங்க. பட் அதே நேரத்தில் அரசு தரப்பில் இருந்து எடுக்கும் நடவடிக்கைகள், போலீஸ் தரப்பில் இருந்து நடவடிக்கைகள் அதுலெல்லாம் ஒரு இது இருக்கணுங்க. அதாவது இதுல அரசியலுக்கு இடம் இல்லாம பண்ணணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துங்க, அத்தாரிட்டிஸோடது. இப்போ நீங்க சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போது தான் சார், இப்போ வந்தீங்கன்னா ஏடிஆர் எனப்படக்கூடிய ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான அமைப்பும் NEW அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் இணைஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது எந்தெந்த மாநில முதலமைச்சர்கள் அவர்கள் தேர்தல் சமயத்துல என்ன சமர்ப்பிச்சிருக்காங்க டாக்குமெண்ட், அந்த அடிப்படையில குற்ற பின்னணி இருக்கக்கூடிய முதல்வர்கள்ல முதல் நிலையில யார் இருக்காங்க, எந்த முதல்வர் அதிக அளவு சொத்துக்களை வச்சிருக்காங்க அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில தான் பார்க்கும்போது தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தான் அதிக அளவு குற்ற பின்னணியை கொண்ட முதலமைச்சராக இருக்காங்க. அதாவது 89 கிரிமினல் வழக்குகள் அவர் மேல இருக்குது. இரண்டாவது நிலையில தமிழகத்தை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அவர் மீது 47 வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது, எப்படி சார் பாக்குறது? இதுல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கும் பொழுது ஆளும் கட்சி எப்போதுமே அவங்க மேல கேஸ் போட்டுருவாங்க. எந்த மாதிரி கேஸ் பார்த்தீங்கன்னா, பல கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஹிபிட்டரி ஆர்டர்ஸ் வயலேஷன் பண்ணாங்க, இங்க தர்ணா வச்சாங்க, இங்க போராட்டம் நடத்தினாங்க, போலீஸ் தடைக்கு மீறி பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு கேஸ் வந்துடும். அந்த மாதிரி பல கேஸ் இருக்கும். ஏன்னா அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆக்டர் விஜய் மேலேயும் கேஸ் வந்துடும், அண்ணாமலை மேலேயும் கேஸ் இருக்கும். ஸோ அதை ஒரு விதமா பார்க்கணும். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் சொல்லி அவங்க மேல கேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாலின் மேலே பல கேஸ் இருந்திருக்கும், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது. இதை பொறுத்த வரைக்கும் சார், அந்த இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல 11 வழக்குகள் இருக்கு சார். அதே மேல ரேவந்த் ரெட்டி மேல 72 வழக்குகள் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே இருக்கிறது சார். அதாங்க, இப்ப ரேவந்த் ரெட்டி பாருங்க, அவர் அரசியல் வருவதற்கு முன்பு அரசியல் அவர் பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர். அவர் ரியல் எஸ்டேட்ல அவருக்கு பெரிய இது உண்டு. அதனால அதை தொடர்ந்து கூட பல கேசஸ் இருக்கும். பிளஸ் அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அப்புறம் பிஆர்எஸ் ஆட்சி இருந்த பொழுது அப்போ முன்னாள் முதல்வர் கே. சந்திரசேகர் ராவ் அவர் மீது பல கேஸ் போட்டார்.
ஏன்னா அரசியலா பாருங்க, இது கேஸ் ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல நிறைய கேஸ் இருக்கும், இப்போ போட்டிருப்பாங்க. இங்க போராட்டம் நடத்தினாரு, அங்க இந்த வயலேஷன் பண்ணாரு, இல்ல இந்த சம்பவத்தோட தொடர்பு இருக்குது, அப்படி இப்படி இருக்குங்க. பொலிட்டிக்கலா இது இருக்குது ஒரு பக்கம். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஊழல் தொடர்பான என்ன கேசஸ் இருக்குன்னு பார்க்கணுங்க. இங்க பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேஸ் நம்பரை பார்க்கறத விட, இத்தனை கேஸ் இருக்குன்னு பார்க்கறத விட, எந்த மாதிரி கேஸ் இருக்குது, அந்த கேசஸோட நிலைமை என்ன, குற்றச்சாட்டு என்ன, அது ஊழல் விவகாரமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் மீது ஊழல் கேஸ் இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு தனி இது இருக்குது. அது மக்களை பாதிக்கக்கூடிய மேட்டர். பொலிட்டிக்கலி ரிலேட்டட் கேசஸ், இந்த அஜிடேஷன்ல வர கேசஸ் எல்லாம் அதுக்கு அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா இது இயல்பா நடக்கிற விஷயங்க. இவங்க ஆட்சியில இருந்தா அவங்க மேல கேஸ் போடுவாங்க, அவன் ஆட்சியில இருந்தா இவங்க மேல கேஸ் போடுவாங்க. சார், இப்போ தமிழ்நாடு மின்வாரிய துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு டெண்டரை வந்து அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா, வீடுகள் தோறும் தொழிற்சாலைகள் தோறும் பொருத்தப்படக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய டெண்டர் வந்து கைவிடப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டவர்களை அதானி வந்து மறைமுகமாக சந்தித்தார் அப்படிங்கிற கோஷங்கள் எதிர்க்கட்சிகள் மூலமாக முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த டெண்டர் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறது? அதாவது ஏதாவது விஷயம் பெருசா வெடிக்கிறதுக்கு முன்னாடி முன்கூடியே இது செய்யலாம். இங்க பாருங்க, அமெரிக்காவில் அடானி கிரீன்ஸ் கம்பெனி மீது ஒரு அங்க வழக்கு பதிவாயிருக்குது. அமெரிக்காவில் என்ன வழக்கு? நீங்க வந்து இந்தியாவில் சோலார் எனர்ஜி இது பண்றதுக்காக நீங்க நீங்க தயாரித்து விற்பனை செய்வதற்காக இந்தியாவில் இருக்கும் ஆளும் கட்சியினருக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கன்னு அங்க குற்றச்சாட்டு, அமெரிக்காவில் குற்றச்சாட்டு. அதுல சொல்லும் போது மாநிலத்தில் தமிழ்நாடு ஒண்ணுங்க, நம்ம ஆந்திர பிரதேஷ் ஜெகன்மோகன் ரெட்டி, நம்ம இங்க இருக்கிற திமுக அரசு, இந்த மாதிரி அவங்க இது போட்டிருக்காங்க. அப்போ வரும்பொழுது என்னன்னா, அதானி வந்து டிஎம்கே தலைவர்களை சந்தித்தார், டிஎம்கே அதாவது நம்ம ஸ்டாலின் குடும்பத்தினரை கூட சந்தித்து இருக்கிறார், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதுல பாருங்க, அதானி வந்து எப்போதுமே எல்லாரோடையும் சந்திச்சிருக்காரு. மகாராஷ்டிரா போனா மகாராஷ்டிரால அவர் வந்து இவரோட சந்திச்சிருப்பாரு, சரத்பவாரோட. நம்ம இங்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதாவோடையும் நல்ல தொடர்பு உண்டு. அதானிக்கு எல்லா தலைவர்களும் தொடர்பு உண்டு, ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி. இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க, எலெக்ஷன் வருதுங்க. இதை வச்சுட்டு ஸ்டாலின் என்ன நினைப்பாருன்னா, இது முன்கூடியே இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் பொழுது இந்த கம்ப்ளைண்ட்டை செக் பண்றது பெட்டரு. இல்லைன்னா இதுல இவன் வாங்கிட்டான், அவன் வாங்கிட்டான், இவங்க வாங்கிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, அதனால தான் இந்த குறிப்பிட்ட கம்பெனி. இப்போ பாருங்க, டெண்டருங்கிறது ஓப்பன் சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் நீங்க நெட் மூலமாக தான் பண்றாங்க. பிட்டிங் ப்ரைஸும் தெரியுது, எல்லாம் இருக்குது, என்ன ரேட்டு கொடுக்குறாங்க எல்லாம் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி போகும்போது ஒரு கேள்வி எழும்புது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறே இருக்கு. லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை பெனிஃபிட் பண்றது, ஒரு இது பண்றது, அந்த மாதிரி பெரிய கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு கட்சியினரை விட கட்சியில் இருக்கிற பெரிய குடும்பத்தில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் இல்லைன்னா இது கான்ட்ராக்ட் கிடைக்காதுங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு மீட்டரை பத்தி வரும் பொழுது இது பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பிச்சு. சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லைன்னா திருப்பி அண்ணாமலை, நம்ம ஆக்டர் விஜய், தமிழ் வெற்றி கட்சியெல்லாம் பெரிய இஷ்யூ ஆயிடுவது. ஓகே சார், ரைட், ஓகே, தேங்க்யூ.